இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்படியாவது அவன் மாலதிய மீட் பண்றதுக்கு முன்னாடி நீ மாலதிய பாத்துறணும். அறிவழகன் வர்றப்போ அவ உயிரோட இருக்க கூடாது. ஓகே மேடம், புரியுது. அதே நேரம் அறிவழகனுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே மேடம். அறிவழகன் ரத்னா கல்யாணம் நடந்தாதான் கௌதம் வீரா கல்யாணம் நடக்கும். அதுக்கு இந்த கல்யாணம் ரொம்ப ரொம்ப முக்கியம், புரியுதா? எஸ் மேடம், புரியுது. ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணு. அறிவழகன் மாலதிய மீட் பண்ணவே கூடாது. மீறி மீட் பண்ணிட்டா நம்ம திட்டம் எல்லாமே வெளியே வந்துரும். இத்தனை நாளா நம்ம போட்ட எல்லா பிளானும் தவிடு பொடியாயிடும். விட மாட்டேன் மேடம், அவங்கள மீட் பண்ண விட மாட்டேன் மேடம். அதுக்கு முன்னாடி மாலதியை நான் கொன்னுறேன் மேடம். சொல்லாத, செய். ஓகே மேடம், வச்சிடுறேன். ஏலே, என்ன நீயே ரெண்டு ஐயரையும் கூட்டு வந்துட்ட? ஆமாம் ஜன்முகம், வர வழியில தான் மேல தெரு. ஐயர் வீட்டில் தான் இருந்தாரு. என்ன சிவபாலம் வந்தானான்னு கேட்டேன், இன்னும் வரலன்னாரு. சரி வாங்க, நம்ம கார்ல இடம் இருக்குன்னு அழைச்சிட்டு வந்துட்டப்பா. சிவபாலம் வரலையா? அவங்கள போனா சார்வாள், இப்படியா திடீர்னு முகூர்த்தத்தை மாத்துவே? ஏதோ உங்க நல்ல நேரம், இந்த முகூர்த்தத்துல வேலை இல்ல, அதான் வந்துட்டோம். என்ன வந்துட்டீங்களா? வந்து வேலைய ஆரம்பிங்க, வாங்க. சரி வாங்க போலாம். வாங்க ஐயரே. நீங்க வாங்கிட்டு வர சொன்னீங்களா லிஸ்ட்? அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்க மேல வச்சு செக் பண்ணிடுறீங்களா? சீக்கிரம் போ. என்னையா ஐயர் வந்தாச்சா? அப்ப கடகடன்னு வேலை நடந்துரும். இல்ல, ஐயர் வந்தாச்சு. கூட்டு வர போன உன் தம்பி எங்கடா காணாம போனா? வரலையா? அவன் எங்கேயாவது போயிருப்பாயா? அவன் என்ன சின்ன பையனா? விடியா? இல்ல எந்த வேலை சொன்னாலும் பொறுப்பா செய்வான். ஐயரை கூப்பிட போறேன்ட்டு போனவன் காணுங்காங்க. அவங்கள போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கானா? வண்டி ஏதாவது பஞ்சர் ஆயிருக்கும். இல்ல எங்கன்னா யாராவது போன் போட்டு பூவை வாங்கிட்டு வா, பாலை வாங்கிட்டு வான்னு சொல்லியிருப்பாவ. அதனால லேட் ஆகும். இதெல்லாம் ஒரு மேட்டரா? அறிவு ரெடியா தான் இருக்காப்ல. கௌதம் எப்படி? அவங்க அம்மா சொன்னாங்க அவன் ரெடியா தான் இருக்கான்ட்டு. அது மட்டும் இல்ல, மண்டபத்தை நல்லா கண்காணிச்சிட்டு இருக்காவலாம். சிசிடிவி கேமராக்கெல்லாம் ஆளை போட்டு பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னாவ. சரி, முகூர்த்தத்துக்கு ரொம்ப டைம் கம்மியா இருக்கு. நான் போய் வேலையை பாக்குறேன். நீ ஏதாவதுன்னா என்ன கூப்பிடு, சரியா? இல்லை, அந்த சிவபாலம் வந்து எனக்கு போன் அடிக்க சொல்ல, இல்ல நேர்ல வந்து பார்க்க சொல்லு. சரி நீ பாத்துக்கோ. ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கா? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு மேடம். ஏன்பா, உன் தங்கச்சி வீரா ரெடி ஆயிட்டாளா? அவ அப்பயே ரெடி ஆயிட்டாளா? அதென்ன அவங்க தங்கச்சி? அவ இனிமே நம்ம வீட்டு மருமகமா. எங்க மருமக பொண்ணு வீரான்னு சொல்லி பழகு. ரொம்ப சந்தோஷம் மேடம். மேடம், மாப்பிள்ள ரெடி ஆயிட்டாரா? அவர் ஏதாச்சும் லேட் பண்ணிட்டு போறாரு? அவன் அப்பவே ரெடி ஆயிட்டான். ரொம்ப நாளா வெயிட் பண்ண சந்தர்ப்பம் இல்லையா? ரொம்ப நாளாவா? இப்பதானே, போன மாசம் தானே அவரு பிடிச்சிருக்குன்னே சொன்னாவ. நமக்கு இது ஒரு மாசம், அவங்களுக்கு இது ரொம்ப நாள் இல்லையா? அதத்தான் சொன்னேன். ஓ, சரி. இது நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்த சந்தர்ப்பம்டா, முட்டாள். சரி மேடம், ஏதோ எப்படியோ நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குது. ரொம்ப சந்தோஷம் தான். ஆமா, நான் நினைச்சதெல்லாம் ஒவ்வொன்னா நடக்க போகுது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்பா சண்முகம், விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் எங்களுக்கு காப்பியே வரலையே. என்னது, பெரிய மாமியாருக்கு காப்பி கிடைக்கலையா? என்ன பண்ணதானுங்க அவனுங்க? பாட்டி, நான் உங்களுக்கு கொண்டு வரேன். சண்முகம் லேட் ஆகுது, அறிவு ரெடியா இருக்காருன்னு போய் பார்க்கணும். நான் போய் மத்தவங்களை ரெடி ஆயிட்டாங்களான்னு பார்த்துட்டு உங்களுக்கு முதல்ல காப்பி ஏற்பாடு பண்ணுதேன். நீங்க இருங்க, அமுச்சு விடுதேன். அறிவுக்கான அவன் திடீர்னு எங்கேயோ போயிட்டு வரேன்னு கிளம்பி போனா, ஆனா இப்ப வரைக்கும் வரல. சண்முகம் என்ன விளையாடுதானா? முகூர்த்த நேரம் மாத்தி வச்சாச்சுன்னு சொல்லியாச்சு, இந்த நேரத்துல எங்கேயோ போயிருக்கான்னு சொல்லுதீங்க. எங்க போனா? இல்ல என்னல, உனக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல, எதுவும் சொல்லல. ரத்னா கேட்டும் கூட ஒண்ணுமே சொல்லாம தான் போயிருக்காரு. இல்ல, இங்க இருந்து பேசி இந்த வேலைக்கு ஆகாது. முதல்ல ரத்னா கிட்ட சொல்லி அவனை 4 வெளுக்கு சொல்லல போன்லயே. உடனே வர சொல்ல அவனை. சரி, நீ டென்ஷன் ஆகாத. இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ சும்மா இரு. நீ வாழ பரணி, நம்ம போய் ரத்னா போனை போட சொல்லுவோம். 10 வாட்டி சொல்லியாச்சு முகூர்த்த நேரம் மாத்த போறோம்ட்டு. இந்த நேரத்துல பொறுப்புலாம் வெளில போயிருக்கான அவன். கொஞ்சம் ரிலாக்ஸா இருடா. சரி, நீ முதல்ல சீக்கிரம் போ. இருக்குது அவன். சரி வா. அறிவு, எங்க இருக்கீங்க? நான் இங்க ஒரு மஞ்சள் கலர் வீட்டு பக்கத்துல இருக்கேன். ஹலோ மாலதி டீச்சர், இங்க இருங்க, நானே வரேன்.
இங்க பாரு, உன் கதை முடிஞ்சது. வர்றவங்கிட்ட எந்த உண்மையும் சொல்லக்கூடாது. அதே மீறி நீ சொன்ன, அவனையும் நாங்க கொன்றுவோம். புரிஞ்சுதா? மாலதி, கதவை திறந்து விடுறேன். அவனை வெளியவே நிறுத்தி வச்சு பேசி அனுப்பிடணும். புரியுதா? மாலதி, எங்க என்னாச்சுங்க? எதுக்குங்க எனக்கு இவ்வளவு கால் பண்ணி இங்க வர சொன்னீங்க? அங்க மண்டபத்துல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? நான் முதல்ல உள்ள வரேன், இருங்க. இல்ல 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 வேண்டாம், நீங்க அங்கேயே இருங்க. இல்லங்க, நீங்க ஏதோ வித்தியாசமா நடந்துக்கிறீங்க. ஏதோ பிரச்சனைல இருக்கீங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்க. அறிவு, நீங்க ரத்னாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும். இனிமே நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். ஏங்க ஏங்க அது இங்கதான் பேசணுமாங்க? ஏங்க நீங்க மண்டபத்துக்கு வந்திருக்கலாம்ல? இல்ல, நான் போறேன். உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன், பார்த்துட்டேன். நீங்க போங்க. ஷோரா? வேற ஹெல்ப் வேணுமா? எதுக்கு அப்புறம் உங்க வாய்ஸ் அவ்வளவு பதட்டமா இருந்தது போன்ல? சரிங்க, முகூர்த்தத்தை விட்டு வந்திருக்கேன். நீங்க எங்கேயாவது போனா சொல்லுங்க, நான் வந்து டிராப் பண்றேன். வாங்க. இல்ல அறிவு, நீங்க கிளம்புங்க. இல்ல 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 டீச்சர், ஏதோ ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க. நான் வேணா. இல்ல, போங்க அறிவு. சரிங்க, நான் கிளம்புறேன். அறிவு, ஏங்க என்னங்க இதெல்லாம்? மாலதி, நீங்க நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க. வாங்க, நான் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறேன். இல்ல அறிவு, நீங்க போங்க. தயவு செஞ்சு என்னை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க போங்க.